ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம வீட்டிலையே கிட்ஸுக்கு நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுக்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எக் எடுத்திருக்கோம், ஆனியன் எடுத்திருக்கோம், கார்லிக், அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் க்ரீன் சில்லியும் நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் சிப்பி காளான் எடுத்திருக்கேன். இப்போ பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் சேர்த்து இந்த ஃப்ரைட் ரைஸ் நான் பண்ண போகிறேன். ஏன்னா கிட்ஸு கொடுக்குறனால நான் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம கார்லிக்கை போட்டாச்சு. போட்டு இந்த மாதிரி நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நான் க்ரீன் சில்லியை நீட்டமாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆனியனை இந்த மாதிரி நான் போட்டு இதை இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்றனால இதை நல்லா வறுக்க தேவையில்லை. ஓரளவுக்கு நம்ம இதை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எக்கையும் ஒரு 3 எக்கை இந்த மாதிரி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் சிப்பி காளான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம இதை கிண்டி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை இன்னொரு தடவை கிண்டி விட்டுடலாம். இந்த காளானை வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம மிளகு பொடி சேர்த்துக்கிறோம். மிளகு நல்லா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா இதை கிண்டி விட்டுருங்க. நல்லா இதை கிண்டிட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடியும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலாவும் லைட்டாக மல்லிப்பொடியும் ரெண்டும் சேர்த்து இதில் சேர்த்து விட்ருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் போட்டு கிண்டி விட்டுறலாம். இப்போ நீங்கள் இதில் மேலே நீங்கள் நெய் கூட கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கிட்டோம். இது ரொம்ப ஈஸி. இது நம்ம ஃப்ரைட் ரைஸ் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் நான் சொன்ன மாதிரி வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் பெப்பர் பொடியும் கரம் மசாலா மல்லிப்பொடி இதை மட்டும் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் ரெசிபி வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.